SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி அதிரடி. அரகலாய இழப்பீடு பெற்ற முன்னாள் எம்பிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். யாழ் மக்களுக்கு காத்திருந்த நற்செய்தி, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அதிபர் கடத்தப்பட்டு தாக்குதல், ஆசிரியர் உட்பட 2 கைது. மிக எளிமையாக நடந்த கௌதம் அதானி மகன் திருமணம். ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கை வீரர் சுமேத ரணசிங்க சாதனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தற்போதைய ஜனாதிபதி அன்று கூறியதை போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விகாரையை உடைக்க வேண்டும் என தாம் கூறியமை இனவாத கருத்து அல்ல, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் இதுவே தீர்வு. தையிட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர் முன்னெடுக்க உள்ள போராட்டத்தில் நானும் கலந்து கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற அரகலாய போராட்டத்தின் போது தங்களது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரிய அளவில் இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ள நிலையில் இது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நாடாளுமன்றத்துக்கு தகவல் வழங்கியுள்ளாரா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயாவுக்கு எதிராக கடந்த 2022 ஆண்டு கொழும்பில் இடம்பெற்ற பாரிய போராட்டமே அரகலாய போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அதற்கான அனுமதியினை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பகா பியகம ஷியாம்பலோவில் உள்ள விகாரைக்கு அருகில் அதிபர் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பியகம காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜீப் ரக வாகனத்தில் குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்று கடத்திச் செல்லப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவ தொடர்பில் 37 வயதுடைய ஆசிரியர் மற்றும் அவரின் 32 வயதுடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர் சந்தேக நபரான ஆசிரியர் பணியாற்றும் பாடசாலையின் பிரதி அதிபர் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி தாக்குதலுக்குள்ளானது முன்வகை காரணமாக நடத்தப்பட்டுள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதானி குழும தலைவரும் இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபருமான கௌதம் அதானியின் இளைய மகன் ஜீத் அதானியின் திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்து முடிந்தமை பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜீப் அதானி வைர வியாபாரியின் மகளான திவாஷாவுக்கும் நேற்று திருமணம் நடந்து முடிந்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய முறைப்படி நடந்த திருமண விழா மிக எளிமையாக நடத்தப்பட்டுள்ளது. ஜெயின் மற்றும் குஜராத்தி கலாச்சாரத்தின்படி திருமண சடங்குகள் நடத்தப்பட்டன. இந்த திருமண விழாவில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மிக முக்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் மகனின் திருமண விழாவில் ஆடம்பரத்தை தவிர்த்த கௌதம் அதானி இந்திய ரூபாய் 10,000 கோடி தானமாக வழங்கி அசத்தியிருக்கிறார். அதாவது சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்காக 10,000 கோடி நன்கொடையாக கௌதம் அதானி வழங்கியுள்ளார். அவரது நன்கொடையின் பெரும்பகுதி சுகாதாரம், கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக செலவிடப்பட உள்ளது. இதேவேளை கௌதம் அதானியின் இளைய மகன் ஜீத் அதானி மற்றும் திவாஷா திருமணத்துக்கு முன்பு மங்கள் சங்கில் எடுத்துக்கொண்டனர். இதன் கீழ் 500 பெண்களின் திருமணத்துக்கு தலா 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் எனவும், அதாவது ஜீத் அதானி திவாஷா தம்பதியினர் ஒவ்வொரு ஆண்டும் 500 பெண்களின் திருமணத்திற்காக ரூபாய் 10 லட்சம் வழங்க இருக்கிறனர். உலகச் செய்திகள்.
இலங்கை மெய்வேலுணர் சங்கத்தினால் தியகம மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஈட்டி எறிதல் தெரிவு செய்யப்பட்ட போட்டியில் சுமேத ரணசிங்க 82.56 மீட்டர் தூரத்தில் ஈட்டியை எறிந்துள்ளார். இது 2025 ஆண்டில் உலகில் ஈட்டி எறிதல் வீரர் ஒருவரட்டிய அதிக தூரமாக கருதப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி அதிரடி. அரகலாய இழப்பீடு பெற்ற முன்னாள் எம்பிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். யாழ் மக்களுக்கு காத்திருந்த நற்செய்தி, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அதிபர் கடத்தப்பட்ட தாக்குதல், ஆசிரியர் உட்பட 2 கைது. மிக எளிமையாக நடந்த கௌதம் அதானி மகன் திருமணம். ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கை வீரர் சுமேத ரணசிங்க சாதனை.